பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள். ஏசப்பா சொல்றாரு, நம்மலாம் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாமா. ஏன் தெரியுமா? ஒருவனாய் அவன் தாய் தொட்டுறதுக்குள்ள நான் உங்களை தேற்றம்பா, தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டா கூட நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை சேர்த்துக்கொள்ளுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க நேசிக்கிறதுல காட்டிலும் உங்களை நான் அதிகமா நேசிக்கிறேன், நீங்க என்னுடைய பிள்ளைகள் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கும்போது நம்மள ஏசப்பா அம்பொன்னு விட்டுருவாங்களா? உங்க அம்மா அப்பா உங்க வாழ்க்கையில சில நன்மையான காரியம் செய்யணும் ஆசைப்படுறது போல ஏசப்பாவும் நம்ம வாழ்க்கையில நன்மையான காரியம் செய்யணும் ஆசைப்படுறது தானே. நீங்க ஆசைப்பட்டு விருப்பப்பட்ட காரியத்தை அவர் செய்யாமல போயிடுவாரு. உங்க வாழ்க்கையில, உங்க படிப்புல, வேலையில, தொழில பல காரியங்கள் இருக்கு. நீங்க முன்னேறணும் அப்படின்ற ஆசைப்பட்டுனே இருக்கீங்க. இதெல்லாம் நடக்குமோ நடக்காதா? நான் ஆசைப்பட்ட காரியம் நடக்குமோ நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஏசப்பா நிச்சயமா செய்வாருங்க. கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்குங்க. ஆண்டவரே சொல்லிட்டாருங்க, நீங்க விரும்பினதை இடத்தில் கேளுன்ட்டு. நீங்க விருப்பப்பட்ட காரியத்தை ஏசப்பா செய்யமல போறாரு, நிச்சயமா இன்னைக்கு செய்யப்படாருங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.